காட்சி ஊடக நண்பர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நாம் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அது ஒரு டெக்னிக்கல் ஃபோல்ட். ட்ரெய்லரில் வந்து ஆர்ஆர் வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ மார்னிங் தான் வந்து அதை ரெடி பண்ணி மறுபடியும் கொண்டு போட்டோம். தாமதம் ஆரம்பித்தோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த கமலா சினிமாஸோட மேனேஜர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நேர காலத்தான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடணும். இந்த படம் மாமன் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஜெய் விஜயம் மூவி ஆக்சுவலி நாங்கள் எடுத்தது ஏக்யூ மூவிஸ் ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கண்டென்ட் சப்ஜெக்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நியூ கமர்ஸை வச்சு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்குள்ள
பெரிய ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து நல்ல கண்டென்ட் உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒன்லி என்ன தவிர மற்ற எல்லாருமே நியூ ஃபேஸை வச்சு ஆரம்பித்த ஜே விஜயன் ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல வியூஸ் ரிலீஸ் ஆன 3 டேஸ்லேயே 3 lakhs வியூஸ், இப்போ 5 lakhs வியூஸை தாண்டிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏக்யூ மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏக்யூ ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த தங்கச்சேனை போட்டதுக்கு. தேங்க்ஸ் கலவணி அம்மா, ஜெயா காஷ் ட்ரஸ்டோட பிரசிடென்ட் அண்ட் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன் ஏக்யூ மூவிஸ் ஆப். இதே எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு. அடுத்ததாக இப்போ மாமரம் படம் கூட ஏக்யூ மூவிஸ் ஆப் தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் டெஃபினட்டாக வந்து தியேட்டர்ஸில் இப்போ ஜெய் விஜய் படம் கூட நாங்கள் தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம். பட் எங்கள் மெயின் ஃபோக்கஸ் ஆப்பில் இருந்துச்சு. தியேட்டர்ஸில் செகண்ட் வீக் கூட ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜெய் விஜயம். பட் ஜெய் விஜய் படத்தை விட இந்த படம் மாமரம் டெஃபினட்டாக ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். இன்னும் நிறைய படம் சம்பாதிக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப், அதாவது 25 years ஸ்டார்ட் பண்ணி 40 years அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதான் டிஹெச் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபீல் கரி ஆகணும்னா ஒரே ஆர்டிஸ்ட் பண்ண தான் நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ நானாகட்டும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ண காதசுமா, எனக்கு ஃப்ரெண்டாக த்ரூ அவுட்டாக வர காதசுமா, அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு 10 years பீரியடாக இருக்கும், நீங்களாம் தயாராக இருக்கீங்கன்னு. அப்போ சில வந்து அதில் சித்திரம் பாஷான்ற இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ண வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் எப்படின்னா நாங்கள் வந்து 10 years நாங்கள் செத்துக்கிட்டு என்னன்னு சொன்னாங்க. டே அப்படிலாம் நடக்காது, பாசிட்டிவாக டெஃபினட்டாக நீ இருப்பேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பண்ண இருப்பாங்க. அதே மாதிரி அவன் இருந்து இந்த கிளைமேக்ஸை பண்ணான். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவன் அதில் ஒரு உயிர் தப்பிச்சான். அப்போ வந்து எனக்கு என்ன சொன்னான்னா, அண்ணா நீ சொன்ன அந்த பாசிட்டிவ் தான் எனக்கு காப்பாற்றி போறதுக்கு நான் இப்போ உயிரோடு இருக்கேன். நீ சொன்ன மாதிரியே 10 years வந்து இந்த பீரியடுக்கு வந்து நானும் நடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. ஸோ இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது 2012. ஸோ 2012 வந்து என்னுடைய அந்த 25 years போர்ஷனை வந்து ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா 2014 ஒரு அமெரிக்கன் ஃபில்ம் பாய்ஹுட் என்ற ஒரு அமெரிக்கன் ஃபில்ம் வந்து இதே கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 12 years பீரியட், ஹீரோவோட 12 years பீரியடை வந்து வச்சு பண்ணாங்க. அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்ட் கூட வின் பண்ணிச்சு பாய்ஹுட் மூவி. ஸோ அது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் வந்து ஐ மீன் அவ்வளோ அவார்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படியே ஒரு படத்தை அது கூட அது வந்து லோ பட்ஜெட் எடுத்திருந்தாங்க. பட் அதுக்கு வந்து ஆஸ்கார் கிடைச்சிச்சு. இப்போ நாங்கள் இதை வந்து இப்போ நான் பண்ண மூவிஸ்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஃபாரின் எல்லாருமே போய் ஷூட் பண்ணோம். அண்ட் ஃபைட்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பிக் பட்ஜெட் மூவிக்கு எப்படி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணோம். இது பண்ணுறதுக்கு அதான் நம்ம ஹோஸ்ட் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக தான் இது என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எப்படி சார் நான் வெயிட் பண்ணுறது 10 years நாங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க. இப்போ நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக நான் பண்ணேன். ஆனால் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். சுமார் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பராக வந்திருக்கு படம். படத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தமிழில் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு திருப்புமுனையை வந்து இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த ரியல் ஃபீலை பார்க்கலாம், ஒரே ஆர்டிஸ்டோட ரியல் ஃபீலை பார்க்கலாம். அப்புறம் இந்த கதையை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி எல்லா டைரக்டர்ஸுக்குமே, பொதுவாக எல்லா டைரக்டர்ஸுக்குமே அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபில்மோட கதை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. இது எனக்கு கூட அதே மாதிரி தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரி. அந்த ரியல் லவ் ஸ்டோரியை வந்து நான் ஒரு 20% சினிமாவுக்காக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது கூட எப்படின்னா, பிதாமகன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதை விக்ரம் சார் பண்ணியிருந்த அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வித்தியாசமான பண்ணுறதுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன். இந்த கதை ஐ மீன் என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரியில் வந்து
என்னை வந்து லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு பணத்துக்காக வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடுச்சு. ஆனால் நான் வந்து என் காதலி வந்து அவள் நல்லவளாகவே இருக்கணும், நான் லவ் பண்ண பொண்ணு வந்து அவள் நல்லவளாக தான் இருக்கணும்னு சொல்லி நான் இந்த படத்தில் வந்து என் அந்த காதலி கதாபாத்திரம் பண்ண கேரக்டர் வந்து நான் பாசிட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ண பொண்ணு நல்லவன். ஸோ அதுதான் இதில் இருக்கும் மெயினாக என்னுடைய ஃபீலிங்ஸ். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுவலர் சீன்ஸ் எல்லாமே வந்து ரியலாக கிளிசன் போடாமல் இருந்திருப்பேன். அதுக்கு நான் வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு, என்னுடைய அந்த பெயின், லவ் பெயின் இருந்துச்சுல்ல, அந்த பெயின் தான் நான் வந்து படத்தை காட்டியிருப்பேன். ஸோ உண்மையான ஒரு லவ், ஒரு ட்ரூ லவரோட ஸ்டோரி தான் மாமரம். ஸோ மாமரம் எதுக்கு டைட்டில் வச்சிருந்தது உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்க தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி நாங்கள் அந்த மாம்பழம் அந்த மாங்கொட்டை வந்து காட்டியிருப்போம். ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு காதல் சின்னம். ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு. அண்டு இன்னொரு சஸ்பென்ஸ் படத்தில் இருக்குது, அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ண எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போதே நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க. நானே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி எடுத்த மூவி இந்த மாமரம் மூவி. ஸோ இதை நீங்கள் எல்லாருமே ஆதரித்து இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக எல்லாருமே தேட்டர்ஸில் பார்க்கணும். ஸோ நான் பண்ண படம் இது, நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தை வந்து நான் பெருமையாக சொல்லுவேன், ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன். தயவுசெய்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆப், ஏன்னா ஆப்ன்றது வந்து எங்கள் ஏகி மூவிஸ் ஆப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைக்கணும் இந்த படத்தை. அதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்த என்னுடைய கெஸ்ட், முக்கியமாக என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் ஆஃபிஷியல்ஸ், நான் ஏன் அவங்கள கூப்பிட்டேன்னா ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனை போய் நான் சொன்னேன். எனக்கு வந்து நான் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவான ஆள். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசாமல் வேறு விஷயங்கள் பேசி அதை பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து மன கஷ்டப்பட்டு அவங்க இந்த படம் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, அவர் வந்து இப்படி தப்பாக பேசுறது வந்து அதனால் எனக்கு பிடிக்காத விஷயம். சொல்லப்போனால் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனில் நான் கூப்பிட்ட ஒரு பெரிய மனுஷன் வந்து என்ன பண்ணாருன்னா என்ன பாராட்டினார். அதாவது என்ன வந்து ஜெய் ஆகாஷ் ராமகிருஷ்ணபுரத்துலேயே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும், ஜெய் ஆகாஷ் வந்து அழகாக இருக்காரு, ஜெய் ஆகாஷ் அதெல்லாம் சொன்னேன். சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணாருன்னா என் ஃபேன்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை வச்சு வேறு நான் வந்து அவர் வந்து நான் அவ்வளோத்துக்கு நான் அவருடைய ரோல் மாடலில் பார்த்துட்ருக்கேன் அஜித் சார். ஸோ அஜித் சாரை பற்றி தப்பாக பேச எனக்கு பிடிக்கல. ஸோ என்னால் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு சொல்ல முடியலை. ஸோ அந்த மாதிரி ஆளுகளை வந்து எனக்கு கூப்பிட விருப்பம் இல்லை. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக மீடியா மேலே பிளேமை போட்டு மீடியா வந்து அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு தப்பாக பேசாத அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களையும் வந்து சங்கடத்தை உண்டாக்கி அந்த செலிபிரிட்டிஸை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அது எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு வந்து நான் எடுத்த படத்தை என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஜெயிக்கணும், ஜெய் ஆகாஷ் வந்து நல்ல ஹீரோன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்கள வச்சு பண்ண ஆசைப்பட்றேன். டெஃபினட்டாக வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனை கூட எல்லாருமே போட்டாங்க, எல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாருமே வந்து கவரேஜ் பண்ணாங்க. ஸோ தப்பாக வச்சுட்டு இருக்காங்க சில பேர். இப்போ கொஞ்சம் காலம் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போய் மற்றவங்களுக்கு தப்பாக பேசுது, சம்மந்தம் எல்லாமே தப்பாக பேசினா அதை தான் ஹெட்லைனாக போட்டு நிறைய வியூஸ் சொல்லி எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. பட் மீடியா வந்து நல்ல விஷயங்களை ஆதரிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, ஐ லவ் யூ. சார் நிஜமாவே உங்க காதலி பேர் மீனாட்சி தானா? இல்ல தெரியும், அடிக்கடி மீனாட்சி மீனாட்சி அப்படின்றதும் தெரிஞ்சது. பட் இந்த படத்துல பார்க்கும்போது அவரோட ஹார்ட்ல கை வச்சா கோவம் வரும்ல, நிஜமாவே ஒரு ஹார்ட்ல கை வச்சா கோவம் வரும். ஏன்னா அங்கெல்லாம் அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இப்படி நிஜமாவே ஒரு கோவம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனிவேஸ் நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில நபர்களை பேசாம நம்ம அனுப்பவே முடியாது. காதல் சுமாரான ஒரு சில வார்த்தைகள் சின்னதா கேட்டுங்க. அனைவருக்கும் வெளியே காலை வணக்கம். மதன் ஆயிடுச்சு. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் வந்திருக்கும் ஃபேன்ஸ் கிளப், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வந்து தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் பேசுவோம், 10 வருஷம் இருக்கிற படத்துக்கு கொஞ்சம் பேசுவோம். ஆக்சுவலாக அந்த படம் வந்து சித்தூரில் படப்பிடிப்பு தொடங்கி இருந்துச்சு. அப்போ நான் காலத்தில் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணேன். அப்போ அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு ஜெயண்ணா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும், த்ரோட் ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு போயிட்டு ஒரு 3 நாள் நடிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டப்பிங் போடுற பார்த்தா கூப்பிடவே இல்லை. 3 நாள் கழிச்சு அடுத்த வருஷம் ஃபோன் பண்ணுறாரு, புதுப்படம் போடுறதுன்னு போய் நின்னா
அதே கம்ப்யூட்டர் காஸ்டியூம் கொடுத்து வேற ஒரு சீன். ஆனால் எனக்கு படம் முடியலையா? இல்லை, நான் இது இப்போ தான் சொல்லணும் கிட்ட. இது 10 வருஷமா ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு அந்த 10 வருஷமா நடக்கக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போகிறேன். 10 வருஷமா தாக்கு பிடிக்க முடியுமானா எவ்வளோ விஷயம் நடந்தும் மாறிடும். என்ன விஷயம்னா இதில் இன்னொரு புதுசு இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. முதல்ல எடுத்த இப்போ நிறைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் எடுத்தது. ஃபிலிமில் எடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ டிஜிட்டலில் முடிச்சு வச்சிருக்காரு. இப்போ ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா, இப்போ ஒரு படம் வாங்க இந்த படத்தில் வர கேரக்டர்லாம் தெரியும்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ அந்த ரிலீஸ் ஆன படத்தை ஒரு 20 வருஷமா அந்த படத்தை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போக முடியாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு 10 வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு 3-4 டைமென்ஷன்லாம் ஏற்றி இறக்கின்னு அவ்வளோ அசுர உழைப்பு. நான் என்ன இப்படி வெயிட் பண்ணிட்டீங்க, என்ன இவ்வளோ திடீர்னு ஒல்லியாயிட்டீங்க அப்படிலாம் கேட்பேன். அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. நிச்சயமா தெரியும் நிறைய சாதனைகள் புரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேல ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்க அண்ணன் வந்து அவர் இன்னும் பெரிய உயர வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இவ்வளவு திறமைகள் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவர் இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு தான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட். அது கண்டுபிடிச்சு பல நூற்றாண்டுகள் இருக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது பெரிய சிகரம் இல்லை, அது உருவான நாள்ல இருந்து அது பெரிய சிகரம் தான். ஸோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி தெரிய வரும்போது அண்ணன் ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இதுக்காக நிறைய நான் நடக்கிற வேண்டிய நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு காரணம் ஒரு படம்னு சொல்லாமல் இருந்தேன். இந்த உடம்புல சொல்கிறேன், இந்த உடம்பு ஏற்காம டை இதே ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. மிகப்பெரிய முயற்சி இது. உண்மையிலே வந்து சக்ஸஸ் ஆகணும். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காதலுக்கெல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு படத்தை வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை வந்து அந்த விதையை போட்டு அது அந்த மரம் வளர வர காலமும் வளரும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதை தாண்டி இன்னும் சஸ்பென்ஸ் இருக்குது. அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமாக தான் எங்கேயாவது நிகழும். அண்ணா சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதலாக இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த படம் தான். அந்த படத்தை நானும் ஒரு நடிகனாக நடித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் காமெடின்ற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. படம் பார்க்கும்போது எனக்கே என்னை பார்த்து அழுக வர அளவுக்கு இருக்குது. ஆனால் படம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இந்த போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இப்போ ஜெயாகாஷனை இந்த மாமரம் மிகப்பெரிய மரமாக சினிமாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு எல்லா வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.